சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பாவை நம்பி இந்த வாக்கை கேட்க வந்திருக்கிறாய். உன்னை வெறும் கையோடு விடமாட்டேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை பார்த்து கொண்டு நான் கை கட்டி நிற்க மாட்டேன் என்று இப்போது இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு செவிகளில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், இந்த மணி நேரத்தில் இருந்து இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் உன் குழப்பங்கள் தெளிவாகப்படும். குழப்பத்தில் மறைந்திருந்த அந்த உறவு யார் என்று உன் கண்ணுக்கு நான் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறேன். அந்த முகத்திரையை கிழித்து இவள்தான் என்று உன் கண்களுக்கு முன்னால் நான் காட்டப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் இப்போதைய நிலையில் யாரும் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துவிடக்கூடாது. உடனடியாக அவர்களை எப்பாடு பட்டாவது அழ வைத்து பார்க்கலாம் என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து, பிரிவுகளை கொடுத்து, உறவுகளை பிரித்து அவர்கள் பிரிவில் வாடும் அந்த நேரத்தில், கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் கைகொட்டி சிரிக்க அனைவரும் காத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை நீ அவர்களுக்கு கொடுத்துவிடக் கூடாது என்றும் உன் உறவுக்குள் ஒரு வளம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்கள் இடையே வந்தாலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது என்று இருக்கும் எண்ணத்தை உருவாக்க வேண்டும். நீ அவரை விட்டு அவர் உன்னை விட்டு கொடுக்காமலும் ஒருவருக்கொருவர் இணை பிரியாத இன்பமாக வாழும் உறவாக இருந்தால் எவரும் இப்படி இடையே வரமாட்டார்களே. இப்போது வந்துவிட்டாலும் கவலைப்படாதே. இது எல்லோரது வாழ்க்கையிலும் இருக்கும் ஒன்றுதான். மனதை கலைத்து உறவுகளுக்கு இடையே பிரிவை கொடுக்க இப்படிப்பட்டவர்கள் காத்திருப்பது சகஜம்தான். குழம்பிக் கொள்ளாதே. இப்போதுதான் ஆரம்பித்திருக்கும் இந்த உறவை ஆரம்பத்திலேயே நான் கிள்ளி எறிந்து விடுகிறேன். உனக்கு இரு தெளிவாக வேண்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு சந்தேகம் என்ற பெயரை சூட்டிக்கொண்டு நீ வாழும்போதே பெரிது சிறிதாக உன்னை இழந்து கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் இன்று இரண்டில் ஒன்று உனக்கு தெரிந்தாக வேண்டும் என்ற சூழலை கொண்டு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் துணையிடம் இருந்து அந்த உறவு யார் என்று தெளிவாக தெரிந்துவிடும். நீ தெரிந்த மறுகணமே உன் துணையின் மனம் மாற்றப்பட்டு முழுமையாக அதிலிருந்து அவரை நான் வெளியே எடுத்து வந்து விடுவேன். உன் உறவு உனக்கு மட்டும்தான். அந்த உறவை யாருக்கும் நான் கொடுத்து விட மாட்டேன் என்று சத்தியம் செய்து, இது உன் சாயப்பாவின் சத்தியம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவளை உன் கண்களில் நான் காட்டுகிறேன். அப்போது அவள் யார் என்று நீ தெரிந்து கொள்வாய் என்று. இது நடந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் சத்தியம். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கும். யாரும் அதை தட்டி பறிக்க முடியாது என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.